இப்பதான் நம்ம குடும்பத்துல எல்லாம் சரியா இருக்கு வீரா. நாம எல்லாரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப போய் நமக்கு இப்படியா நடக்கணும்? இங்க பாருடி, நம்ம விஜயை எதுவுமே செய்யல, அதுதான் உண்மை. ஒருவேளை அவளுக்கு ஏதாவது தப்பா நடந்திருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம காரணம் கிடையாது. ஐயோ, அப்ப செத்து போனது விஜய் தானா? நான் அப்படி சொல்லலடி. ஒரு வேலை நடந்திருந்தா அது நம்மளால கிடையாதுன்னு சொல்றேன், அவ்வளவுதான். இங்க பாரு, நீ மாசமா இருக்க. இந்த நேரத்துல நீ இந்த மாதிரிலாம் பயப்படக்கூடாதுடி. அது குழந்தையதான் பாதிக்கும். ப்ளீஸ் டி, புரிஞ்சுக்கோ. சரிடி, நீ எனக்காக ஒரே ஒரு தடவை ஃபோன் பண்ணி என்னன்னு விசாரி. அவங்களே இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு விசாரிச்சுக்கலாம். இந்தா ஃபர்ஸ்ட் குடி. கண்மணி, வள்ளியம்மா, என்ன நீ இன்னுமா தூங்காம இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க? அவங்க எல்லாம் இன்னும் வரலையா? இல்ல வள்ளியம்மா, அவ கேக்கல. வீரா, நீயாவது சொல்லி அவளை தூங்க வச்சிருக்கலாம்ல. இவ்வளவு நேரம் எல்லாம் முடிச்சிட்டு இருக்கலாமா? எங்களுக்கு தூக்கம் வரமாட்டேங்குது வள்ளியம்மா. இதோ வந்துடுறோம். என்னன்னே தெரியல. என்னதான் தைரியம் சொன்னாலும் மனசெல்லாம் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு வீரா. போனவங்களை வேற இன்னும் காணோம். எவ்வளவு நேரமா என்ன பண்ணுவாங்க? ஒரு ஃபோன் பண்ணியாவது நம்மளுக்கு தகவல் சொல்லிருக்கலாம்ல. அவங்க எப்படி இருக்காங்களோ? ஏன் வீரா, நீ வேணா மாறனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாக்குறியா? நான் ஃபோன் பண்ண வள்ளிமா, ஆனா அவங்க போனை எடுக்கல. ஃபோன் எடுக்கலையா? சரி விடுங்க, அவளோட விதி இப்படிதான் சாகணும்னு இருந்திருக்கு. இந்த நேரத்தில் இதை பற்றிலாம் பேசி நம்ம வீணா குழப்பிக்க வேண்டாம். உள்ளவாங்க போகலாம். என்னத்த சொல்றது? வென விதைச்சவன் வேணா இருப்பாங்கிற மாதிரி அவ பண்ண பாவம் தான் அவளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து தள்ளி இருக்கு. என்னதான் அவன் நமக்கு கஷ்டம் கொடுத்திருந்தாலும் ஒரு பொண்ணு உயிர் போயிடுச்சுன்னு நினைக்கும் போது மனசு கேட்க மாட்டேங்குது. ஆனா அண்ணா, இத காரணமா வச்சுக்கிட்டு நம்ம வீட்டு பொண்ணுங்களெல்லாம் சந்தேகப்படுறாங்களே, அது தப்பு இல்ல. இங்க பாருண்ணா, போலீஸ்காரங்க சும்மா சும்மா நம்ம வீட்டுக்கு வர்றது, நம்ம பிள்ளைங்க மேல சந்தேகப்படுறது, அவங்கள விசாரணுன்னு சொல்லி அங்க இங்க அலைய விடுறதுன்னு எந்த வேலையும் வச்சுக்க கூடாது. பத்தாத குறைக்கு இந்த அம்பிகா வேற ஊரெல்லாம் போய் நம்ம வீட்டு பொண்ணுங்க தான் அவளை கடத்திட்டு போனாங்க அப்படி இப்படின்னு உளறிட்டு இருக்கா. இதெல்லாம் போலீஸ்காரங்களுக்கு இன்னும் சந்தேகத்தை எல்லாம் அதிகமாக்கும். அப்படிலாம் எதுவுமே இருக்க கூடாதுண்ணா. நீ திட்டவட்டமா சொல்லிடு, நம்ம வீட்டு பொண்ணுங்களுக்கும் அந்த விஜய் சாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. நீ எந்த எம்பி கிட்ட பேசுவியோ, எந்த எம்எல்ஏ கிட்ட பேசுவியோ தெரியாது. ஆனா இன்னொரு தடவை நம்ம வீட்டை தேடி எந்த போலீஸும் வரக்கூடாது. பார்வள்ளியா, எல்லாம் அப்புறம் ஃபேஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிரச்சனை இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். நாம இன்னும் சிரமப்படணும் போல. என்னன்னா நீயே இப்படி நம்பிக்கை இல்லாம பேசலாமா? சரி விடு, எது வந்தாலும் பாத்துக்கலாம். என்னன்னா திரும்ப திரும்ப நீயே இப்படி பேசுற? டேய், என்னடா நீயும் பாத்துட்டு இருக்க? அத்தை, நம்ம எவ்வளவு செல்வாக்கான இடத்துக்கு போனாலும் இந்த கேஸ் இப்போதைக்கு லைம் லைட்ல தான் இருக்கு. எல்லா மீடியாலையும் பத்திரிகையிலையும் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதிகாரத்தை வச்சோ அரசியல் பலத்தை வச்சோ நம்மளால அதை சரி பண்ண முடியாது. அதான் அப்பா சொல்றாருல, பாத்துக்கலாம். ஆனா அடடடா, அழ முடியாமல் ஒருத்தன் நின்றுருக்கான். ஃபீல் பண்ணுறா, ஃபீல் பண்ணு, நல்லா ஃபீல் பண்ணு. இது வெறும் ஆரம்பம்தான். நாளாக நாளாக உன் மொத்த குடும்பமும் நிம்மதியே இல்லாமல் துடிக்கும். ஆளாளுக்கு ஒவ்வொரு திசையாக செதற போகிறீங்க. அதை பார்த்து நான் இன்னும் சந்தோஷப்பட போகிறேன். எனக்கு நீங்களாம் பண்ண அநியாயத்துக்கு அனுபவிக்க வேணாமா? டேய் மாறா, உன்னை தோட விட்டுற மாட்டேன்டா. உனக்கு இருக்கு.
ராமச்சந்திர குடும்பத்தோட 3 மருமகளும் ஜெயிலுக்கு போக போறீங்க. இதை நான் கூட எதிர்பார்க்கல. செம்ம சீன்ல மாறா. இப்ப தாண்டா என் ஆட்டமே சூடு பிடிக்க போகுது. இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிச்சிருச்சுன்னு நிம்மதியா இருந்தோம். அதுக்குள்ள இன்னொரு வில்லங்கம் முளைச்சு வந்து நிக்குது. இப்ப இதுல இருந்து நம்ம எப்படிதான் வெளியே வரப்போறோம்? கடவுள் ஏன் தான் நம்மளை இப்படி சோதிக்கிறாரோ தெரியல. செய்யாத தப்புக்கு எங்களை போட்டு ஏன் இப்படி வதைக்கிற? இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா? இன்னைக்கு எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு. டே மாறா, நீயும் வரியாடான்னு கேட்கலான்னு தோணுது. என்ன மாறா, பிரியாணி சாப்பிடுவோமா? ஏய், என்னடி ஆச்சு? நீ ஏன் இவ்வளவு சைலண்டா இருக்க? இங்க பாரு, நீ எதுக்கும் பயப்படாத. எதுவா இருந்தாலும் 3 பேர் சேர்ந்து ஒண்ணா ஃபேஸ் பண்ணலாம். சரி. நாம இந்த கொலைய பண்ணல. அத முதல்ல நாம நம்பணும். வீரா, எனக்கு எதுவும் பயம்லாம் இல்ல. நாம 3 பேரும் எந்த தப்புமே பண்ணலன்னு எனக்கு தெரியுது. ஆனா நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரே கன்ஃபியூசிங்கா இருக்குடி. ஒருவேளை நாம கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமோன்னு தோணுது. அவசரப்பட்டு அவளை அங்க கூட்டிட்டு போய் கட்டி போட்டு அடிச்சு, அதுவும் அப்படியே அவளை விட்டுட்டு வந்துட்டோம் பாரு. இப்போ யார் அந்த தப்ப செஞ்சிருந்தாலும் இன்வெஸ்டிகேஷன் நம்ம மேலதானே திரும்புது. நாளைக்கு காலையில போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்க. அப்போ நம்ம என்ன பதில் சொல்றதுனே குழப்பமா இருக்கு. இன்னும் எத்தனை தடவை நம்ம போய் சொல்லணும்? கண்மணி, எத்தனை தடவையா இருந்தாலும் நம்ம போய் தான் ஆகணும். ஆனா அத தைரியமா தெளிவா சொல்லணும். அவங்க எவ்வளவு துருவி துருவி கேட்டாலும் நாம நம்ம பதில குழப்பமே இல்லாம சொல்லணும். புரியுதா? நீங்க யாரும் பதட்டப்படாதீங்க. ஏய். நான் போய் அவ அங்க இருக்காளா இல்லையான்னு பார்த்துட்டு வரேன். சரி. மாறா, இரு, நானும் வரேன்.